ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லோஷியம். நானும் இன்றைக்கி வந்து சுய ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் பச்சரிசி, 200 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 hours கிட்ட ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சுயம் வந்து சூப்பராக வரும். இப்போ நம்ம அரிசியும் உளுந்தும் ஊற வச்சாச்சு. இப்போது பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், துருவி வச்சாச்சு. 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு 1 hour கிட்ட ஊற வச்சுக்குங்க. இப்போ வந்து வேக போட்டுடலாம். குக்கரில் கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் விட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கங்க. நல்லா வந்து வெந்து கொலையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பூரணம் சரியாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. லைட்டாக மசிச்சு எடுத்துக்கணுன்னா அவ்வளோதான், சூப்பராக நம்ம சுயம் செஞ்சிடலாம். சுயத்துக்கு பூரணம் வைக்கிறதுக்கு 250 கிராம் வெல்லம் எடுத்து கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதம் எதுவுமே கிடையாது. ஸோ வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சா போதும். நான் வந்து நல்ல பொடி பண்ணி போடலை, ஸோ அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இலகிடுச்சு வெல்லம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் கட்டியாகவே வெல்லத்தை வந்து கலந்தாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பை கொஞ்சம் நெத்தாக இருந்தது இல்லையா, அதனால் நான் வந்து மத்து வச்சு மசிச்சுக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவும் வெல்லமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லமும் தேங்காயும் நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். இது 3 தான் பூரணத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கடலைப்பருப்பை ஆட் பண்ணியாச்சு. இப்போ கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் இது 3மே நம்மளுக்கு பூரணத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லம் வந்து இறுகிட்டே இருக்கும், அப்படியே வந்து தண்ணி ஆகுது. இதை நல்லா கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கெட்டி ஆகிடும். நல்லா கெட்டியானவொன்னு தான் பூரணத்துக்கு ரெடி பண்ண முடியும். பூரணத்துக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதனால் நல்லா வந்து கிளறி விடுங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. வெல்லம் கரைக்கும் போது நல்ல வெல்லமாக வாங்கினீங்கன்னா வந்து வடிகட்டெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வந்து இந்த கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே திரட்டுற அளவுக்கு வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பூரணத்துக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். நான் வந்து மாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிட்டு பூரணம் வந்து நல்ல உருண்டையாக குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சு வச்சுட்டு மாவு வந்து இதில் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு, பூரண பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் சரியாக இருக்கும். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிப்பேன். இதில் லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்தோன்னா விழுற மாதிரி இருக்கும் மாவு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு சைடு சூடாகட்டும். நம்ம வந்து பூரணம் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூரண உருண்டையை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைச்சி நம்ம வந்து இப்போது சுயம் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். அந்த மாவில் நுழைச்சி இந்த மாதிரி எடுத்தோன்னா இந்த சுயம் வந்து சூப்பராக ரெடி ஆகும். மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக பூரணம் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷு, செஞ்சு பாருங்கள். இது பூரணம் வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மாவு மட்டும் அரைச்சிட்டு நம்ம வந்து இந்த சுயம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இது சட்டுன்னு வெந்துடும். ஏன்னா வந்து மேலே வந்து வெறும் உளுந்தும் அரிசி மாவு தான், அதனால டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனவுடனே எடுத்து வச்சிடலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி பேட்சாக போட்டு சுயத்தை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான சுயா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.